Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல ரவை வச்சு ஒரு டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய வகையிலும் இந்த ஸ்வீட் செய்யிறதுக்கு ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். வாங்க ரவையை வச்சு டேஸ்டியான ஸ்வீட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் பத்த வச்சிட்டு ஸ்டவ் மேல ஒரு கடாய் வச்சிட்டு கடாய் நல்லா சூடேறினதும் நெய் வந்து பாத்தீங்கன்னா 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு 5 பாதாம் எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் நீளமா மெல்லிசா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். முந்திரி வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறமா திராட்சை வந்து ஒரு 15 இருந்து 20 உலர் திராட்சை எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். முந்திரி திராட்சை எல்லாமே இப்போ நல்லா வறுபட்டு வந்துருச்சு. நெய் இல்லாமல் வெறும் முந்திரி திராட்சை மட்டும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதே கடாயில் 1/4 கப்புக்கும் கொஞ்சம் குறைவாக நான் வந்து நெய் வந்து சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கிறதுனால இப்போது 1/4 கப்புக்கும் கொஞ்சம் குறைவாகவே 3 ஸ்பூன் அளவுக்கு கம்மியாகவே நீங்கள் நெய் வந்து எடுத்துக்கோங்க. நெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா ஸ்டவ்வை குறைச்சி வச்சுக்கிட்டு 1/2 கப் அளவுக்கு ரவை வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா பொடியாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரவை வந்து எடுத்துக்கோங்க. வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை குறைச்சி வச்சுக்கிட்டே இதுக்கப்புறம் நம்ம வந்து ரவையை நல்லா வறுத்துக்கணும். ரவை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வறுபட்டு வந்துருச்சு. கலரே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக மாறி இருக்கும். ரொம்ப கலர் மாறுற வரைக்கும் விட்டுறாதீங்க, ரவை வந்து தீஞ்சிரும். கொஞ்சம் லைட்டாக கலர் மாறி வர வரைக்கும் நீங்கள் வறுத்தீங்கனாலே போதும், ரவை நல்லா வறுபட்டு வந்துடும். இப்போது ரவை வேகிறதுக்காக தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா ரவை வெந்து வர வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். மேலே ஒரு பிளேட் கூட போட்டு மூடி வச்சுடுங்க. அப்பப்போ மூடியை ஓப்பன் பண்ணி மட்டும் கொஞ்சம் கலந்து கொடுத்துக்கோங்க, அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. நல்லா ரவை வெந்து வரட்டும். தீயை குறைச்சி வச்சுட்டே குக் பண்ணிக்கலாம், அப்போ தான் உருண்டை கட்டாமல் நல்லா வெந்து வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சேர்த்துருந்த தண்ணி முழுக்கவே நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ரவை வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு. இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா சர்க்கரை கரைஞ்சி கொஞ்சம் இலக்கமான பதத்துக்கு வந்துட்டு கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி கெட்டியான பதத்துக்கு வர வரைக்கும் நான் வந்து குக் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கப்பில் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு சுடு தண்ணியை சேர்த்துக்கிட்டு குங்குமப்பூ கொஞ்சம் சேர்த்து நான் வந்து நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் சுடு தண்ணியில் குங்குமப்பூ போட்டு ஊற வைக்கிறதுக்கு பதிலாக பாலில் கூட ஊற வச்சுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக கலருக்காக நான் வந்து குங்குமப்பூ சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். குங்குமப்பூ வந்து ஆப்ஷனல் தான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குங்குமப்பூ சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டேன். கடைசியாக இது கூட வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டுக்காகவும் நல்ல மணத்துக்காகவும் ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே நம்ம நெய்யில் வறுத்து வச்ச முந்திரி திராட்சை பாதாம் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். உங்களுக்கு ஃபுட் கலர் வேணுன்னா கூட நீங்கள் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்தாச்சு. ரவா ஹல்வா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நிறைய விதத்தில் நம்ம வந்து ரவை வச்சு ஹல்வா வந்து செய்யலாம். இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப சிம்பிளான மெத்தடில் சூப்பராக ஒரு டேஸ்டியான ஸ்வீட் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி முந்திரி திராட்சை நெய் எல்லாம் அதிகமாக போட்டு சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். நெய் நிறைய சேர்த்து இந்த மாதிரி ஒரு முறை உங்களுடைய வீட்டில் ரவையை வச்சு ஸ்வீட் வந்து செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரவா ஹல்வா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களோட வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.